இங்க நித்யாவோட முடியில ஒட்டி இருக்க பபிள் காம எடுக்க ட்ரை பண்றாங்க. பிரீத்தியோ இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அம்மா வரதுக்குள்ள இதை எடுத்துடணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நித்யாவோட சித்தியும் சித்தப்பாவும் வந்துடுறாங்க. நித்யாவோட சித்தியும் கையில இருந்த பேக் எல்லாம் சித்தப்பா கிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க, அதுவும் நல்லா காரமா போட்டு கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நித்யாவோட பெரியப்பாவோட பையன் பிரவீனையும் இவங்க கூட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த தெருவுல வித்த காட்டிட்டு இருக்கத பார்த்ததும் பிரவீன் அங்க போயிடுறான். கொஞ்ச நேரத்துல நித்யாவோட சித்தப்பாவும் எங்க பிரவீனை காணும்னு கேட்க, சித்தியும் நிம்மதியா ஒரு பானிபூரி கூட சாப்பிட விட மாட்டீங்களா, ஒரு புள்ளைய கூட உங்களால பாத்துக்க முடியாதுன்னு திட்டிக்கிட்டே பிரவீனை தேடுறாங்க. பார்த்தா அவன் வித்த காட்டுறவங்க கூட சேர்ந்து வித்த காட்டிட்டு இருக்கான். சித்திக்கு ரொம்பவே கோவம் வந்து, உங்க அப்பா என்னடானா என் மகன் பெரியவனா வளர்ந்து குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க போறான்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னடானா இங்க தெருவுல நின்னு வித்த காட்டிட்டு இருக்க, இவனையும் உங்க கூடயே கூட்டிட்டு போயிடுங்க, இவன் ரொம்ப நல்லாவே வித்த காட்டுவான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. பிரவீன் தொலைஞ்சதுல அவங்க சித்தி நித்யாவோட முடிய கவனிக்கல. இங்க நித்யாவோட சித்தியும் பூஜாவும் முகத்துல முல்தானி மீட்டி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள ரூம்ல நித்யாவும் இந்த விஷயம் மட்டும் சித்திக்கோ பெரியம்மாக்கோ தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியலன்னு பயந்துட்டு இருக்கா. ஆனா பிரீத்தியும் எதுக்கு நீ பயப்படுற, ஒரு பெண்ணால 7-17 ஆக்க முடியும்னா கத்திரிக்கோல வச்சு இந்த முடியோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலான்னு சொல்ல, நித்யாவும் என்ன பேசிட்டு இருக்கா, இந்த விஷயம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்க, அதெல்லாம் தெரியாது பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லி பிரீத்தி அவங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரியாம சிசரை உள்ள எடுத்துட்டு வந்து நித்யாவோட முடிய அழகா கட் பண்ணி விட்டுறா. கட் பண்ண முடிய எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடலான்னு போறப்ப பிரீத்தியோட அம்மா, நில்லு, இந்த டைம்ல எங்க போற, அது என்ன கையில என்ன வச்சிருக்க காட்டுன்னு கேட்க, பிரீத்தியும் உள்ள புக்ஸ்க்கெல்லாம் கவர் போட்டோமா, அதோட குப்பை தான், எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடலான்னு போறமான்னு சொல்ல, அவளோட அம்மாவும் சரி போய் போட்டுட்டு வான்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இங்க சமீரை காட்டுறாங்க. சமீர் அவனோட தாத்தா வீட்டுல ரூம்ல படுத்துட்டு இருக்கான். தாத்தாவும் வீட்டுக்கு வராரு. அங்க சமீரோட பேகும் செருப்பும் இருக்கிறத பாத்துட்டு சமீர் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. சமீரோட தாத்தாவும் ரூமுக்கு போறாரு. ஆனா சமீரோ தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவன் தாத்தாவும் என்னப்பா தூங்கிட்டியா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறியான்னு கேட்டு, வா என்னோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்ல சமீரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். தாத்தாவும் எப்ப நீ ஊருக்கு வந்த, எப்படி வந்த, வீட்டுல சொல்லிட்டு வந்தியான்னு கேட்டுட்டு இருக்கும் போது சமீரோ, தாத்தா எனக்கு ரொம்பவே தூக்கம் வருது, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலான்னு சொல்ல அவங்க தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இங்க நித்யாவும் பிரீத்தியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நித்யாவோட சித்தியோ உள்ள டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வராங்க. நித்யாவை பார்த்ததும், நித்யா இன்னைக்கு என்ன நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, முடிய என்ன பண்ணிருக்கன்னு கேட்க, நித்யாவோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே சித்தி, ரிப்பனை கொஞ்சம் டைட்டா கட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்றா. ஆனா சித்தியோ, எதுக்கு நீ ரிப்பன் கட்டிட்டு ஏர் பேண்டும் போட்டுட்டு இருக்க, ஏர் பேண்ட் போடுறவங்க எல்லாம் ஸ்ரீதேவி ஆகிட முடியாது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல பிரீத்தி கையில கொஞ்சம் புக்ஸை எடுத்துட்டு உள்ள வரா. அவளோட அம்மாவை பார்த்ததும் கையில இருந்த புக்ஸ பின்னாடி மறைக்கிறா. பிரீத்தியோட அம்மாவும் என்னது கையில எதுக்கு பின்னாடி மறைக்கிறேன்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு, இந்த புக்ஸ் எல்லாம் எதுக்கு நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நித்யாவோ எங்க முடி வெட்டி இருக்கிறதா வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டே பிரீத்திக்கு சிக்னல் கொடுத்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பலான்னு கேட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க.